சிக்கல் சிங்கார வேலவர். நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிக்கல் சிங்கார வேலவர் திருக்கோயில். வசிஷ்டர் கடும் தவம் செய்து காமதேனு எனும் தெய்வீக பசுவை பெற்று அப்பசுவின் பாலில் இருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெயால் சிவலிங்கத்தை திருமேனி ஒன்றை உருவாக்கி வழிபட்டதாகவும், பூஜை முடிந்ததும் வெண்ணெயிலான அந்த சிவலிங்க திருவுருவை எடுக்க முயன்ற போது அதை எடுக்க முடியாமல் போனது எனவும், அதனால் இத்தலத்திற்கு சிக்கல் என்னும் பெயர் வந்தது என்கிறது தல வரலாறு. நவநீதேஸ்வரர், வெண்ணெய் பிரான் என்ற திருநாமங்களுடன் உறையும் சிவபெருமான் தலம் இதுவென்றாலும், சிங்கார வேலர் என்றழைக்கப்படும் முருகனே இத்தலத்தில் முக்கியத்துவம் பெறுகிறார். காரணம், அசுரனை வதம் செய்ய அவதரித்த முருகனுக்கு அம்பிகை வேல் கொடுத்த தலம் என்பதால் இத்தலத்திற்கு பெரும் சிறப்பு உண்டு. கந்த சஷ்டிக்கு முதல் நாள் வேல் வாங்கும் விழா இத்தலத்தில் நடைபெறுவது வழக்கம். அம்மனிடம் வேல் வாங்கி வரும்போது சிங்கார வேலனின் திருமுகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் சுமார் 1 மணி நேரம் வெளிப்படுவது ஆன்மீக அதிசயங்களில் ஒன்று. அர்ச்சர்கள் பட்டு துணியால் வியர்வை துளிகளை ஒத்தி எடுப்பார்கள். இது காண கண்கொள்ளா காட்சி ஆகும். பகுத்தறிவுக்கு எட்டாத இந்த நிகழ்ச்சியை காண இன்று பல்லாயிரம் பேர் கூடுவர். ஐப்பசி மாத திருவிழா இங்கு சிறப்பாக நடைபெறும். சிக்கல் சிங்கார வேலவர் கோவில், சிக்கல் நவநீதேஸ்வரர் கோயில் என்பது இதன் மூலப்பெயர். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 தலங்கள் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளாக கருதப்படுகின்றன. இந்த தலங்கள் ஒவ்வொன்றிலும் முருகப்பெருமான் திருவிளையாடல்கள் புரிந்துள்ளார். முருகனின் 6 படை வீடுகளுக்கு நிகரான சிறப்புகளை கொண்டது சிக்கல் சிங்கார வேலவர் கோவில். சிக்கல் சிங்கார வேலரை தரிசித்தால் சிக்கல்கள் யாவும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. இந்த சிக்கல் நவநீதேஸ்வரர் கோவில் என்பது இதன் மூலப்பெயர். சிக்கல் சிங்கார வேலவர் ஆலயம் முருகப்பெருமான் திருக்கோவில்களில் மிக முக்கியமானது. இந்த கோவில் ஆச்சரியமான அமைப்பாக முருகப்பெருமான் ஆலயத்தில் சிவன் மற்றும் விஷ்ணு பெருமான் இருவரும் இங்கே அமைந்து அருள் பாலிக்கின்றனர். இந்த கோவிலின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது.